பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதுலயே கம்பு சுத்துவார் அவரு. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளா மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலில் தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்கிறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்ல, ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல. இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? ஆளுநரால இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பு தகராறா? பாகப்பிரிவினை தகராறா? பங்காளி தகராறா? சொத்து பிரச்சனையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதை தடுக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கும் அனுமதி அளிக்க மறுக்கிறார். இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை. மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராம ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா? முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா? ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா? அப்படி கேட்க மறுக்கிறார்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம், இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். நாம கேட்கிறது, பழனிசாமி அவர்களை ஆளுநருக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை எதிர்த்து பேசிடுவீங்களா? இதே அதிமுக ஆட்சியில ஆளுநராக இருந்தாரு பன்வாரிலால் புரோஹித், அவர் ஏதோ மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு செய்ய போனாரு. அதிமுக ஆட்சியில இருந்த அந்த கவர்னர், அப்போ கூட அவருக்கு பயந்து அமைதியாக கண்டுகொள்ளாம இருந்தவர் தானே நீங்க. அப்ப கூட நாங்க தான் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக கருப்பு கொடி காட்டணும். ஆட்சியில் இருக்கிறது மண்புழுவா ஊர்ந்த பழனிசாமி தானே, நமக்கு என்ன அப்படின்னு நாங்க இருக்கல. ஆளுநருடைய நடவடிக்கை என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக இருந்தா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்கிறவங்க நாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே கொள்கைதான். அப்படித்தான் தலைவர் கலைஞர் எங்களை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தாலும் சரி, கேரள ஆளுநராக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கலாம், கண்டிப்போம். பாலந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரியே எல்லோரும் சொரணை இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அடிப்படை அறிவியல் ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. அடிப்படை அறிவியல் ஒன்ற சொல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனிதன் நிமிர்ந்து நடக்க காரணமே முதுகெலும்பு தான். பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் RN ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்த RK நகர் இடைத்தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நடந்த சட்டமன்ற 21 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள், 2019 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், 2021 நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இப்படி 8 தேர்தல்களுமே அதிமுக தோல்வி அடைஞ்சது. எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவுக்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம். இப்படி துரோகங்கள் பல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. பாஜக தனியா வந்தாலும், பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி, அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு.